தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயாராக உள்ளது. தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. இதற்காக நம் தலைவர் அவர்கள் 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை அறிவித்திருக்கிறார். அந்த தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம் இன்று பனையூரில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் முதல் கட்டமாக இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்த மனுக்கள், குறைகள் அனைத்தும் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் இன்று எங்கள் குழுவிடம் ஒப்படைத்தார். அதை குழுவினர் நாங்கள் அதை தீர படித்து அதற்கான தீர்வுகளை நாங்கள் அறியவிருக்கிறோம். அதன் பிறகு அடுத்த கட்டமாக தமிழகத்தை மண்டலம் வாரியாக பிரித்து இந்த குழு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் சென்று மக்களை சந்தித்து அங்கு உள்ள சங்கங்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவர்கள் எந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இருக்கிறதோ அதை கேட்டறிந்து அதையும் கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. ஆமா, மண்டலம் வாரியாகவும் போவோம். அப்புறம் குழு இருக்கு, சங்கம் இருக்கு, விவசாயிகள் சங்கம், மீனவர்கள் சங்கம், அரசு ஊழியர்கள் சங்கம், ஓட்டுநர்கள் சங்கம், அந்த மாதிரி யார இருக்காங்களோ அனைத்து சங்கங்களிடம் நாங்கள் கருத்து கேட்டு அவர்களுடைய குறைகள் என்னன்னு கேட்டு நாங்க தமிழ்நாட்டுல முக்கியமா தலைநகர்ல பல்வேறு துறை சார்ந்தவங்க போராடுறாங்க. இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. இன்னும் அவருடைய கோரிக்கை முழுமையா இன்னும் கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கப்படல. இன்னும் அவங்களுக்கு எங்கேயோ சில குறைகள் இருக்குது, போராட்டத்தை தொடர்ந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க குறைகள் கேட்கப்படுற வாய்ப்புகள் கண்டிப்பா அனைத்து தரப்பட்ட மக்களிடமும் நாங்கள் கேட்போம், அவங்களோட குறைகளை கேட்போம், அவங்களோட எதிர்பார்ப்புகளை நாங்கள் கேட்போம். கேட்டு பரிசீலித்து எங்கள் தேர்தல் அறிக்கை தயார் செய்வோம். ஒரு விஷயம் முன்னதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் அவர்கள் எங்களுக்கு ஒரு பிராடான ஒரு விஷன் சொல்லியிருக்காரு. மதசார்பற்ற சமூக நீதி தான் அடிப்படையாக கொண்டுதான் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள், சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றம் அடையும் வகையில் அதற்கான சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், அனைத்து தரப்பட்ட துறைகளுக்கும் ஏற்ற வகையில் இந்த தேர்தல் அறிக்கை தயார்பட உள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார். முதல் கட்டமா வெளியிட்டிருந்தாங்க. அதுல மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் இந்த இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இது போன்று இருக்குமா, இல்ல இதுவரை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை ஒட்டி இருக்குமா? இலவசங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா சார்? ஆண்களுக்கு பேருந்து டிக்கெட் இலவசம் இலவசம் சொல்றதே தவறு. அது பொறுத்திருந்து பாருங்கள். தேர்தல் எந்த மாதிரி அம்சங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கும் என்பதை தலைவர் அவர்கள் அறிவிப்பார். நான் ஒன்னே தான் சொல்றேன். இத்தனை தேர்தல் அறிக்கை சொல்றாங்களே, எந்த கட்சியாவது ஊழல் இருக்காது, எங்க மந்திரி சபையில இருக்கிற மந்திரிகள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க, இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ்ல கமிஷன் இல்லாம நடைபெறும் அப்படின்னு தேர்தல் அறிக்கை யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? அது சொல்லல. ஊழலற்ற நிர்வாகம் எந்த கட்சியும் இதுவரை அவங்க வாக்குறுதியா கொடுக்கறதுக்கு தகுதியே இல்லாம தான் இருக்கு. பாருங்க, இந்த அம்சத்தையும் நீங்க நோட் பண்ணணும். எவ்வளவு காலக்கெடு சார்? எதுக்குள்ள தயாரிச்சு முடிக்க போறோம்? எவ்வளவு காலக்கெடு? எப்போ விஜய் வெளியிட? உரிய நேரத்துல வெளியிடப்படும். தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக வெளியிடப்படும். தேர்தலுக்கு முன்னாடி கரெக்டான சமயத்துல வெளியிடப்படும். இன்னைக்கு ஆளுநர் மூன்றாவது ஆண்டா வெளியிட தேசிய கீதம் பாடணும் அப்படின்ற ஒரு கருத்து வச்சு இது தாவகையோட நிலைப்பாடு என்ன சார்? ஆளுநரோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? ஆளுநருடைய பணியை செய்யணும். ஆனா இது பாத்தீங்கன்னா தொடர்ந்து 3வது ஆண்டாக இதே மாதிரி நடைபெறுது. என்ன சந்தேகம் வருதுன்னா, இது 2 பேரும் பேசி வச்சுட்டு இதே மாதிரி பண்றாங்களா? இதை திமுக மக்கள் இப்ப பல்வேறு பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு சம்பந்தப்பட்ட துறையினர், சங்கத்தினர் போராடி இருக்கிறார்கள். இதெல்லாம் திசை திருப்பும் விதமாக இது திட்டமிட்டு 2 பேரும் சேர்ந்து இது நடைபெறுகிறதா என்ற சந்தேகம் கண்டிப்பா இல்லாமல் இல்லை. இது தொடர்ந்து 3வது ஆண்டு இதே மாதிரி நடைபெறுது. இது அதனால இந்த சந்தேகம் வலுவாக இருக்கிறது.
இல்ல கண்டிப்பாக விரைவில் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திக்க இருக்கிறார். அதற்கான திட்டங்கள், அதற்கான எப்ப சந்திப்பார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளிவரும். தேர்தல் அறிக்கைனாலே வந்து திமுக தேர்தல் தான் ஹீரோன்னு சொல்லுவாங்க. இது மிகப்பெரிய கட்சியோட ஹீரோவோட கட்சியோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்? திமுகவோட தேர்தல் அறிக்கை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது எப்படி இருந்தது? ஜீரோவா தான் இருக்கு. எத்தனை தேர்தல் அறிக்கையை வந்து அவங்க வாக்குறுதியில எத்தனை இது வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க? அது நம்ம சொல்லி தெரிய தேவையில்லை. அவங்க நிறைவேற்றாத வாக்குறுதிகள்னு ஒரு புக்கே போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. தேர்தல் நிறுவனங்கள குழு அமைச்சிருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரச்சனைகளை சேகரிக்க முடியுமா? இல்ல, ஏற்கனவே எங்கள் மாவட்ட செயலாளர்களிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அவங்க ஒன்றிய செயலாளர் வந்து கிளை செயலாளர் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அங்க போய் மண்டலம் வாரியா போய் அவங்ககிட்ட இருந்து நாங்க கன்சாலிடேட் பண்ணுவோம், கேட்டு தெரிஞ்சுப்போம். இதை தவிர வந்து ஒரு வெப்சைட், ஆன்லைன்லயும் ஒரு வெப்சைட் வந்து நாங்க தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு, வெப்சைட்டும் லான்ச் பண்ண போறோம். அது மூலியமாகவும் பொதுமக்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகள், அவங்களோட என்ன எதிர்பார்ப்புகளை வந்து கண்டிப்பா சொல்ல முடியும். முக்கியமா இருக்கும் சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக இருக்கும் ஒரு வளர்ச்சியின் பாதையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு செல்லத்தக்க ஒரு தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும். தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலகட்டம் தான் இருக்குது. இன்னும் ஒரு மாசத்துக்கு மேலாச்சு தலைவர் களத்துக்கு வந்து. ஸோ இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது, நிறைய மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதுக்கிடையில இந்த சென்சார் போர்டு பிரச்சனை, சிபிஐ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களை முடக்கிறதுக்கான வேலையா பாக்குறீங்களா? இல்ல எப்படி இதை தாவேக எடுத்துக்குது? ஜனநாயக இஷ்யூ வந்து இப்ப இன்னைக்கு கூட ஹைகோர்ட்ல ஹியரிங் நடந்துட்டு இருக்கு, சப்ஜுடிஸா இருக்கு. சோ அதை பத்தி நான் இப்ப பேச வரேன். சிபிஐ என்கொயரி விவகாரத்துல திமுக தாவேகாவுக்கு இதற்காக ஆதரவா சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஜக இதுக்கு பின்னாடி இருந்து நடத்துறாங்க தாவேகாவுக்கு திமுக சொல்றாங்க. திமுக அப்படி சொல்றாங்க, பாஜக என்ன சொல்றாங்க சொல்லுங்க. அவரு பாஜகவோட மாநில தலைவர் என்ன சொன்னாரு? அது தெரியும் இல்ல. 23ஆம் தேதி பிரதமர் வராரு. ஏறத்தாழ எல்லா கட்சியினுடைய கூட்டணிகளும் இதேபோல முடிவாயிடுச்சு. தாவேகாவுடைய கூட்டணி நிலவரம் என்னவா இருக்கு? எந்த கட்சி இணைய காத்திருக்காங்க? இது தேர்தல் அறிக்கை குழுவோட ஆலோசனை கூட்டம், அதை பத்தி கேளுங்க. கூட்டணி தேர்தல் அறிக்கைனால கவர்ச்சிகரமான திட்டங்கள் இலவசங்கள் தான் இடம்பெறும். உங்களுடைய தேர்தல் அறிக்கை அதெல்லாம் இருக்குமா இருக்காதா? முன்னாடியே வரதுக்கு முன்னாடி இப்பயே கேட்டீங்கன்னா கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருக்குமா இல்லையா? மக்கள் அதான் கவர்ச்சி, நீங்க கவர்ச்சின்னு சொன்னாலே அது மக்களை ஏமாத்துற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் காட்டுது. அந்த மாதிரி அதான் கவர்ச்சிகரமான திட்டங்கள்ல சொல்லி மக்களை ஏமாத்திட்டு தான் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. கவர்ச்சிங்கிறத தாண்டி மக்களுக்கு பலன் தரக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் கண்டிப்பா இருக்கும். இதுங்க 4.5 இப்ப முடிய போகுது, ஆட்சியே முடிய போகுது. இப்ப போன வருஷம் பட்ஜெட் நீங்க பாருங்க, எவ்வளோ ப்ராமிசஸ் பண்ணாங்க. நீங்க தயவு செய்து போன வருஷத்தோடைய தமிழ்நாடோட நிதிநிலைக்கு அறிக்கையில என்னென்ன அவங்க திமுக அரசு வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க, அதுல எத்தனை பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லட்டும். அதுக்கப்புறம் புதுசா வந்து இல்ல, ஒரே ஒரு கோரிக்கை தான், சீக்கிரம் மத்திய அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அவங்க அறிவிச்சது, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அவங்க சொல்லணும். நாங்க விரிவாக அதை பத்தி நாங்க வந்து எங்களோட கோரிக்கைகள் நாங்க சொல்லுவோம். தாவேக தலைவர் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அறிவிச்சிருந்தா இல்லையா? அந்த நிலைப்பாடு இன்னும் உறுதியா தான் இருக்காங்க. இதுங்க ஆட்சியில் பங்கு அது தலைவர் முதல் மாநாட்டுல என்ன சொன்னாரு? அவர் சொல்றதான் செய்வார், செய்யறதான் சொல்லுவார். பல்வேறு விலையில்லா திட்டங்கள் பல்வேறு திட்டங்களை வந்து மாணவர்களுக்கு, அடிப்படை மக்களுக்கு எல்லாத்தையுமே வந்து வெறும் கவர்ச்சியான திட்டங்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட முடியாது. அடிப்படை தேவைகள் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய விலையில்லா மடிக்கணினியா இருக்கட்டும், சைக்கிளா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய வார்த்தை திட்டமே இதெல்லாம் அத்தியாவசியமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா? கண்டிப்பாக. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பா வந்து சமூக நீதியை காக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையா இருக்கும் அது. சரி, நன்றி. தேங்க்யூ.